ஓசூர் முதல் கர்நாடகாவின் பொம்மச்சந்திரா வரை மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அறிக்கை தயாரிக்கும் பணியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. சென்னை மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக், பெங்களூரு மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குநர் மகேஸ்வர் ராவை சந்தித்து புதிய மெட்ரோ பாதை குறித்து ஆலோசனை நடத்தினார். அத்திப்பள்ளி வழியாக பொம்மச்சந்திரா முதல் ஓசூர் வரை மொத்தம் 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைய உள்ள மெட்ரோ வழித்தடம் தமிழ்நாட்டில் 11 கிலோமீட்டர் மற்றும் கர்நாடகாவில் 12 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 12 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ஒரு பணிமனையை உள்ளடக்கியதாக அந்த வழித்தடம் அமையும் என்றும் கூறியுள்ளனர். மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கும் நாகர்கோவிலிருந்து சென்னைக்கும் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி விரைவில் துவக்கி வைக்க உள்ளதாக சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் விஸ்வநாத் ஈரியா தெரிவித்தார். சென்னையில் பேட்டியளித்த அவர், ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு உரிய அனுமதி கிடைத்தவுடன் அதில் ரயில் இயக்கப்படும் என கூறினார். மயிலாடுதுறை நீதிமன்றத்தால் வழக்கு ஒன்றில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதால் ஆஜராக வந்த திருமாவளவனுக்கு தொண்டர் படையினர் மேளதாளம் முழங்க பேனர் வைத்து வரவேற்பளித்தனர். கோர்ட்டுக்குள் நுழைய கூட்டம் முண்டியடித்ததால் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் தமிழகத்தின் முதல்வராக திருமாவளவன் வரவேண்டும் என்று சொன்ன EV.K.S. இளங்கோவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். திருமாவளவனே முதலமைச்சராக முடியும், ஆக வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இப்போது விவாதிக்கப்படுகிறது, விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. எந்த வகையிலும் மதசார்பின்மைக்கு ஊறு விளையாத வகையில் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா, வார்டு பகுதியில் நாய்கள் மற்றும் எலிகள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடுவதைக் கண்டு அதனை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் மருத்துவமனையின் அனைத்து பகுதிகளிலும் மின் விளக்கை எரிய வைக்கவும், போலீசார் மருத்துவமனை முழுவதும் ரோந்து செல்வதோடு தேவையில்லாமல் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். சென்னையில் கூவம் மற்றும் அடையாறு வடிநில பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது என்றும், கொசஸ்தலை வடிநில பகுதிகளில் 80% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளது என்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ இது மண்டலம் 1, 2, 3 அப்புறம் மண்டலம் 7 இந்த பகுதிகளெல்லாம் இந்த பணிகள் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. சில பகுதிகளில் இந்த CMRL பணியினால மழைநீர் வடிகால் பணிகள் சில இடத்துல சிதிலமடைந்து இருக்குது. தொடர்ந்து அந்த துறையுடன் இணைந்து பேசிக் கொண்டிருக்கோம். செப்டம்பர் மாதத்துக்குள்ள அந்த துறையை எந்தெந்த பகுதிகளெல்லாம் சிதிலமடைந்திருக்கோ அதெல்லாம் சரி செய்து தருவதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. கிண்டியில் இருந்து வேளச்சேரி வழியாக தாம்பரம் செல்லும் வகையில் புதிய மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கான டிராபிக் ஸ்டடி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் விடப்பட்டால் பயணிகளிடம் அதிக வரவேற்பு இருக்கும் என்பது ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும், இந்த ஆய்வறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கச்சத்தீவு அருகே வீசிய சூறைக்காற்றால் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு மூழ்கியதில் கடலில் விழுந்து மாயமான 2 பேரை இந்தியா, இலங்கை கடற்படையினர் தேடி வருகின்றனர். கடலில் தத்தளித்த 4 மீனவர்களில் டெல்வின் ராஜ் நீச்சல் அடித்து கச்சத்தீவில் கரையேறினார். அவர் கொடுத்த தகவலை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சுரேஷ் என்பவரை மீட்டு முதலுதவி அளித்ததோடு இருவரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். படிப்பு செலவுக்கு பணம் கேட்ட மகனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் தந்தைக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீலாத்திக்குளம் மேலத்தெருவைச் சேர்ந்த இசக்கிமுத்து தனது மகனை கொலை செய்ததாக போலீசார் கைது செய்திருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக
சுவாமி குமரவிடங்க வெள்ளி யானை வாகனத்திலும் வள்ளி அம்மன் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். தொடர்ந்து உள்மாட வீதி 4லும் ரத வீதி 4லும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். வீதியில் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த மஞ்சன் என்பவர் மீது அந்த வழியாக சென்ற கார் ஏறியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதையடுத்து கார் ஓட்டுநரான பாண்டி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் அடையாறில் உள்ள நடிகை ரேகா நாயரின் கார் ஓட்டுநர் என்பதும் நடிகை ரேகா நாயரின் பெயரில்தான் இந்த கார் இருந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்டார். நுழைவுச் சீட்டு வழங்கும் மையம் தொடங்கி மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளையும் அவர் பார்வையிட்டார். நோயாளியுடன் உதவியாளராக வந்தவர்கள் சாலை ஓரமாக படுத்து உறங்கியதை பார்த்து அவர்களை ஓய்வறைக்கு சென்று தங்குமாறு அறிவுறுத்தினார். லேடிஸ்க்கு ஃபுல்லாக ஒரு 50 கார்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஜென்ஸுக்கும் 50 கார்டு போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே 2 பேர் தான் தங்கியிருக்காங்க. எல்லோரும் வெளியே தான் தங்கியிருக்கீங்க. அங்கே பாத்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அங்கே ஸ்டாஃப் இருக்காங்க, சேஃப்டி எல்லாமே இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க. சரி, அங்கே போய் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் இல்லை, அது நல்லா சேஃபாக இருக்குது, ஆள் இருக்கிறாங்க, பக்கத்தில் போகிறாங்க. நைட்டும் அதே மாதிரி அங்கே ஸ்டே பண்ணலாம். 2 தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அந்த இடம் சேஃபாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கணபதிபாளையத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்ற இடம் அருகே களியனூர் ராமகிருஷ்ணா நகரில் வசிக்கும் 34 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஈரோடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷை அவர்கள் முற்றுகையிட்டு நீண்ட காலமாக தங்களின் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கவில்லை என்று புகார் கூறினர். என்னுடைய பிரச்சனையை நான் நேரடியாக கேட்டு சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். முதலமைச்சர் அவ்வளோ இதாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்காக ஒருத்தர் பிரச்சனைனால அதை பண்ணி கொடுக்குறோம். அதுதான் எங்களுடைய வேலை.